அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, குறிப்பாக இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகளே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தல் செய்வனமாக இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக டெல்லியிலே விவசாய சட்டத்திற்கு எதிராக, வேளாண் சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக 22 நாட்களாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும், இந்த சட்டம் விவசாய நிலங்களை அழித்துவிடும், விவசாயிகளுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கிவிடும் என்பன போன்ற கொள்கைகளை, எண்ணங்களை முன்வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் இந்த கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே இன்று ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பாசிசத்தின் கோர முகம் எப்படி இருக்கும் என்பதை இன்று இந்திய மக்கள் அனைவரும் புரிந்திருக்கின்றார்கள். பாசிசம் என்றால் என்ன, பாசிசத்தினுடைய பிடி எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் வெறும் சொற்களால் சொல்லும் பொழுது பிடிபடாத, விலகிக் கொள்ளாத மக்கள் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, குறிப்பாக பாரதிய ஜனதா, நாட்டினுடைய பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்கள் மக்கள் மீது கொண்டு திணிக்கக்கூடிய இந்த கொடுங்கோல் சட்டங்கள், இந்த கிடுக்குப்பிடிகள், இவைகள் தான் பாசிசத்தினுடைய வழிகள் என்பதை ஒவ்வொரு இந்தியனும் உணரத் தொடங்கி இருக்கிறார். இதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாக இவருடைய கோர முகங்களை நாம் மக்களுக்கு சொல்லும் போதெல்லாம், தமிழ்நாடு விதிவிலக்காக, தமிழகத்தை பொறுத்த மட்டிலே அது எப்பொழுதும் ஒரு அரசியல் தெளிவடைந்த ஒரு மாநிலம், முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மாநிலம். தமிழகத்தில் இவருடைய பாட்சா ஒருபோதும் பறிக்கப் போவது இல்லை, பறிச்சதும் இல்லை, இனியும் பறிக்காது, இவர்கள் காலூண்டவும் முடியாது. இது முற்போக்கான மாநிலம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில், குறிப்பாக வடநாடுகளிலே, வட மாநிலங்களிலே வசிக்கக்கூடிய, சோற்றுக்கு வழி இல்லாமல் பாமர மக்களாக நின்ற அந்த மக்கள் மத்தியிலே இவர்களை பற்றிய பிடிப்பை சோடாமல் இவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்தியதன் விளைவு இந்த ஆட்டை கழித்து, மாட்டை கழித்து, மனிதனை கழித்து ஒரு பழமொழி சொல்வார்களே, அதுபோல எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து நாட்டு மக்களை பிரிந்தார்கள், போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இன்னைக்கு விவசாயிகள் மீது கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நரேந்திர மோடியை இன்னொரு ஹிட்லராக நாம் பார்க்க முடிகிறது, இன்னொரு முசோலினியாக நாம் பார்க்க முடிகிறது, இன்னொரு சர்வாதிகாரியாக நாம் பார்க்க முடிகிறது. ஏன் சொல்றோம் தெரியுமா? இப்படி ஒரு அயோக்கியர்கள், இப்படி ஒரு வெறி பிடித்தவர்கள் எத்தனையோ நாட்டை ஆளக்கூடிய பிரதமர்கள், அதிபர்கள், கொடுங்கோலர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்தாலும், இப்படி சொந்த நாட்டு மக்களை வரைத்தெடுக்கக்கூடிய இதுபோன்ற காரியங்களை எவரும் செய்யல. நாம் வாழ்ந்த காலத்தில், நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹிட்லருடைய வரலாறை படித்திருக்கிறோம் ஒழிய ஹிட்லருடைய நிகழ்வை பார்த்தது கிடையாது. ஆனால் நரேந்திர மோடி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், போராட்டக்காரர்களை அடக்குமுறை செய்யக்கூடிய விதங்கள், இவைகளெல்லாம் கண் முன்னாக பார்க்கும் பொழுது ஹிட்லருடைய வாரிசு தான் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியை பார்ப்பவர்கள் ஹிட்லரை பார்க்க வேண்டாம் என்ற நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இந்த நரேந்திர மோடி அவருடைய எண்ணத்திலே, அவருடைய சிந்தனையிலே, அவருடைய உள்ளங்களிலே கொஞ்சமாவது இரக்க குணம் இருக்கா? கொஞ்சமாவது மனிதநேயம் இருக்கிறதா? அரை இந்த நாடு சுதந்திர நாடு, இந்த நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய முக்கிய விவசாயமாக விவசாயம் பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய முதுகெலும்பாக விவசாயம் சொல்லப்படுகிறது. இந்த விவசாயிகள் நன்றாக இருந்தால்தான் நரேந்திர மோடி சாப்பிட முடியும், அமித்ஷா சாப்பிட முடியும், அந்த மந்திரிமார்கள் சாப்பிட முடியும்.
விவசாயம் பண்ணா தானே, விவசாயி நிம்மதியா இருந்தா தானே, விவசாயி வயல்ல இறங்கினா தானே. அதான சொன்ன விவசாயி, நாங்க சேத்துல கால வச்சாத்த நீங்க சோத்துல கைய வைக்க முடியும். விவசாயிகள் சொல்றான, சும்மா சொல்றான. எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில, எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில, எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில ஒரு நாட்டில் வாழக்கூடிய விவசாயி தன்னுடைய விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் பார்க்கமா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் தெரியுமா இல்லையா? அப்படி துன்பப்படக்கூடிய விவசாயி ஏற்கனவே விளைபொருட்களுக்கு விலைகள் இல்லாமல் பல நேரங்களில் இயற்கை பேரிடர்களால விவசாயங்கள் அழிந்து நஷ்டப்பட்டு கடனுக்கு தள்ளப்பட்டு பசியினுடைய கொடுமையில விவசாயிகள் நிலை நிறுத்தினாங்க. பல நேரங்களில் நாம் செய்திகளை பார்க்கிறோம். ஒரு விவசாயி தன்னுடைய பசியினுடைய கொடுமையில ஊருக்கெல்லாம் சோறு வாங்கி போடுறான், ஊருக்கெல்லாம் நெல்லை விளைவிச்சு கொடுக்கிறான். ஆனா அவன் சாப்பிடுவதற்கு ஒரு வயதுக்கு கஞ்சி இல்லாம உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையில எலிக்கறியை சாப்பிட்டானே, தவளக்கறியை சாப்பிட்டானே, பல விவசாயிகள் தூக்குப்பட்டு செத்தானே. எல்லாத்தையும் தானே பார்த்தோம். இந்த நாட்டில் 70 ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்து விவசாயிகள் வரக்கூடிய கஷ்டத்தை யாராவது மறுக்க முடியுமா? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, விவசாயினா யாரு? விவசாயி என்னும் தனி மரமா, அல்லது ஒரு தனி ஜாதியா, அல்லது ஒரு தனி ஒரு கட்சிக்காரனா? இல்லையே. விவசாயி எல்லா மதத்திலும் இருக்கிறான், எல்லா ஜாதியிலும் இருக்கிறான், எல்லா கட்சியிலும் இருக்கிறான். இன்னும் சொல்ல போன விவசாயிகள் உலகம் முழுவதும் இருக்கிறானே. இந்தியாவில் மட்டும்தான் விவசாயி இருக்கிறானே? பாகிஸ்தான்ல இருக்கிறான், சைனாவில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், ஆப்பிரிக்காவில் இருக்கிறான். அவனான விவசாயி, அவனான விவசாயம் பண்றான். அந்த விவசாயிகள் மீது இவர்கள் என்ன கோர பார்வை! இந்த நாட்டிலே பழைய ஆட்சியிலே, நேருடைய ஆட்சியிலே, இந்திராவுடைய ஆட்சியிலே இந்த நாட்டில் பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள். ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, அடித்தட்டு மக்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கிய நேரு, இந்திரா காந்தி, அதனுடைய தொடர்ச்சி எத்தனை பார்த்தோம். ஆனா இந்த நரேந்திர மோடி ஆட்சி கட்டில ஏறி 6 ஆண்டு காலத்தில் நாட்டில் நடந்து நிலை என்ன? காங்கிரஸ்கார உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இந்த நிர்மலா சீதாராமன் விலைக்கு இருக்கின்றாரே, தனியாருக்கு தாரை வார்க்கின்றாரே, மேட்டுப்பாளைய ரயில் நிலையம் வரைக்கும். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய! ஏன் சொல்றேன் சொன்ன, நாட்டு மக்கள் என்பவர்கள் எல்லோரும் பணக்காரனாக இருக்க மாட்டான், எல்லோரும் வசதி படைத்தவனாக இருக்க மாட்டான். நாட்டில் எல்லா மக்களுக்கும் வேலையை உருவாக்கணும், எல்லா மக்களுக்கும் சலுகை கிடைக்கணும். இதைத்தான கடந்த ஆட்சியாளர்கள் நினைச்சா. அவர்கள் ஆட்சியில குறை இருக்கலாம், அவர்கள் ஆட்சியில குற்றம் இருக்கலாம். எல்லா அரசுகளும் எல்லா ஆட்சிகளும் விமர்சனத்துக்கு உரியதுதான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த பாரதிய ஜனதா, இந்த நரேந்திர மோடி, இந்த ஆட்சி மாதிரி, இந்த பிரதமர் மாதிரி சுதந்திர இந்தியா எந்த பிரதமரையும் பார்க்கல. ஒரு வெக்கம் கட்ட பிரதமர், ஒரு மானம் கட்ட பிரதமர், ஒரு ரோஷம் இல்லாத பிரதமர், ஒரு கருணை இல்லாத பிரதமர், ஒரு மனிதநேயம் இல்லாத பிரதமர் பார்க்கிறோம். நரேந்திர மோடியை நாம் மட்டும் பேசல, நாம பேசினா உள்நோக்கம் கற்பிப்பான், நம்ம மீது சாயம் பூசுவான். அட இன்னைக்கு நாங்க பேசலடா, ஒட்டுமொத்த முகநூலிலும் பொதுவான மக்கள் பேசுறான், விவசாயி பேசுறான், வேலையில்லா பட்டதாரி பேசுறான், வியாபாரம் நொடித்த வியாபாரி பேசுறான். இப்படி ஒரு ஆட்சியா? இப்படி ஒரு அவல நிலையா? இப்படி ஒரு பிரதமர? இப்படி ஒரு கேடுக்கு நாம் என்ன தவறு செய்தோம் என்று மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆட்சியின் லட்சணம் இருக்கிறது. மக்கள் தினங்கன போராடுகின்றார்களே. ஆட்சிக்கு வந்த இத்தனை ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டம், எத்தனை வன்முறை, எத்தனை விஷயங்கள். இந்த விவசாயி டெல்லியில கடும் குளிரில், கடுமையான சூழ்நிலையிலும் தொடர்ச்சியாக 22 நாள், இன்னோட 23வது நாள் தொட போகிறது கிடக்கிறான். கடுமையான குளிர், கடுமையான சூழ்நிலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்குள்ள மக்கள் எல்லாம் உதவி செய்யறான், ரோட்ல படுக்கிறான், ரோட்ல சாப்பிடுறான், ரோட்லயே குளிக்கிறான்.
எதுக்குடா குளிக்கிற? இந்த விவசாயி பஞ்சாபில் இருந்து, ஹரியானாவில் இருந்து, மத்திய பிரதேசத்தில் இருந்து, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து எல்லாருமே டெல்லியில கிடக்கிறான்னு சொன்ன இந்த விவசாயிகளுக்கு என்ன தேவை? ஏன் போராடுறா? நினைச்சு பார்த்தீர்களா? சீர்தூக்கி பார்த்தீர்களா? அதை ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே திணித்து இந்த சட்ட விவசாயிகளுக்கு நன்மை என்று நீங்கள் வாய் வார்த்தை கூறுகிறீர்கள். ஒழிய விவசாயி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானே, யார் அந்த விவசாயம் பார்க்கிறானோ, யார் வயல்ல இறங்குறானோ, யார் நாத்து நடுகிறானோ, அவன் சொல்லுற இந்த சட்டத்தின் மூலமாக எங்களுக்கு பாதிப்பு. ஏன் பாதிப்பு? அவன் கருத்தை கேட்கணுமா வேண்டாம? அவன்கிட்ட பேசணுமா வேண்டாம? நீ சட்டம் போடுவே, அம்பானிட்டையும் அதானிட்டையும் துட்ட வாங்கிக்கிட்டு எந்த சட்டத்தினாலும் எப்ப வேணாலும் ஏற்றிடுவே. பாதிக்கப்பட போறது யாரு? அவன் தானே பாதிக்கப்படுற. ஆனா விவசாயிகள் கொள்முதல் செய்யக்கூடிய விளை பொருட்களே இப்ப என்ன சூழ்நிலை? அந்தந்த மாநில அரசுகள் அப்படியே கொள்முதல் பண்ணுகிறது. தமிழகத்தில் இருக்கு வேளாண் ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த பகுதியில் விளையக்கூடிய நெல் பொருட்களை எல்லாம் அங்க கொண்டு கொடுக்கிறோமா? ஒருவேளை நெல் அதிகமாக விளைஞ்சிட்டா, அதிகமான உற்பத்தி ஆகிட்டா, அரசாங்கம் அதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்று ஒன்றை நிர்ணயித்து அந்த விலைக்கு நிகராக எடுத்துக்கொள்றாங்க. இதான பார்க்கும், இதான் நடக்கு. இதுல என்ன பிரச்சனை கேட்கிறேன். அந்தந்த மாநில அரசுகள் இந்த வேளாண் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக விளை பொருட்களை விலைக்கு வாங்குறானே, இதுல ஏதாவது குறை இருக்கா? இதுல ஏதாவது குற்றம் இருக்கா? இல்ல இந்த திட்டத்தை மாற்று என்று நாடு முழுவதும் விவசாயிகள் போராடினாங்க. சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சகோதரர்களே, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நடுநிலையாளர்கள் நெஞ்சத்துல கை வச்சு பாருங்க. டெல்லியில ஒரு சட்டம் வேண்டான்னு போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில் இந்த பழக்கத்தில் பிரச்சனை இருக்கிறது, இது எங்களுக்கு லாபகரமானது இல்லை என்று விவசாயிகள் கருதி இருந்தால் இதற்காக முதல்ல போராடி இருப்பார். ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை மாற்று என்று அவன் கொடி பிடிச்சிருப்ப. கொடி பிடிக்கலையே, போராடலையே. அந்தந்த மாநில அரசுகளோடு விவசாயிக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தில் ஓரளவுக்கு விவசாய பொருட்களுக்கு போதிய விலை கிடைக்கல. அமெரிக்காவில் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கிறார், இங்கிலாந்தில் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கிறார். அப்படி ஒரு மானியம் கொடுக்கக்கூடிய நாடாக இந்தியா இல்ல. இருந்தாலும் அந்த விவசாயி ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடக்கூடாது. ரொம்ப நஷ்டப்பட்டுட்டா விவசாயம் பண்ண மாட்டாரு. அப்படி விவசாயம் பண்ணலன்னு சொன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுமே. இதுதான் அரசுக்கு கவலை. மாநில அரசுகள் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்தார்கள் சொன்ன சுயநலம் தான். என்ன சுயநலம்? இவனுக்கு ஒரு விலையும் கிடைக்காம போயிட்டா விவசாயத்துக்கு வரமாட்டானே, உணவு தட்டுப்பாடு வந்துருமே. இத பயத்துல கொண்டுதான் விளைஞ்ச விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிச்சு வாங்கினானே. நான் கேட்கிறேன், இந்த நரேந்திர மோடி, நரவழி மோடி ஏழை மக்களை விவசாயிகளையும் கசக்கி பிழிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண் 2020 சட்டத்தில் குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்கள் காட்டி இருக்கின்றீர்களா? இதைத்தான் விவசாயி கேட்கலாம். விவசாயி போராடுறானே, விவசாயி 22 நாளா டெல்லியை விட்டு வெளியே வர மறுக்கிறானே. இந்த சட்டம் வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் இந்த டெல்லியை விட்டு வெளியே போக மாட்டோம், எங்கள் பிணங்கள் தான் போகும் என்று உறுதியாக நிற்கிறானே. என்ன காரணம்? அவன் தெளிவா இருக்கிறான். இவன் விவசாயம் மூடம் நினைக்கிறான், அறிவில்லாதவன் நினைக்கிறான். ஆனா விவசாயி கூட எழுதி விட்டுறாரு. நாங்க படிச்சவங்க, நாங்க பட்டம் பெற்றவங்க, எங்க பொருட்களுக்கு ஏற்கனவே இருந்த குறைந்தபட்ச ஆதார விலையை ஏன் இந்த சட்டத்திலே நீங்கள் இயற்றவில்லை? அவன் கேட்கிறான். கேள்வி நியாயம் தானே. அது அம்பானி வந்து கொள்முதல் பண்ணுவான்னு சொல்ற, அதானி வந்து கொள்முதல் பண்ணுவான்னு சொல்ற, கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கொள்முதல் பண்ணுவான்னு சொல்ற. ஆனா இவங்களா எங்கிட்ட கொள்முதல் பண்ணுன, நான் விளைவித்திருக்கக்கூடிய நெல்லுக்கு 1000 ரூபாய் விலைக்கு பதில் 500 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு அவங்கிட்ட டிமாண்ட் பண்ணின, உன்னுடைய மண்டியை நீ அடைச்சிருவேன். வேளாண் விளைபொருள் நிலங்கள் காலப்போ இன்னைக்கு இருக்கு. எடப்பாடி பேசுகிறார். எடப்பாடி தன்னை ஒரு விவசாயி என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட அருகதையற்றவராக நாங்கள் பார்க்கிறோம். என்ன யோக்கியது இருக்கு எடப்பாடிக்கு? போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை, உங்களுக்கு திராணி இல்லை. விவசாயிகள் கூடடிக்க கெஜ்ரிவால் போல
டெல்லியில அவர் முதல்வர் தானே. ஆனா பாஜகவின் கூட்டணி மந்திரி சபையில் இருந்த சிரோன்மணி அகாலிதளம் அதனுடைய மந்திரி இந்த சட்டம் இயற்றப்பட்டால் தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்வேன் என்று செப்டம்பர் மாசமே ராஜினாமா செய்துவிட்டு மந்திரி சபையை விட்டு வெளியேறினாரா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? அவன் எடப்பாடிக்கு கேட்கிறேன், நரேந்திர மோடிக்கு நீங்கள் அடிமையாக இருங்கள், இந்திய மக்கள் ஒருவாறு அடிமையாக இருக்க மாட்டார்கள். எடப்பாடி அவர்களே, நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறீங்களே, நெஞ்சழுத்தம் இல்லாம பேசுறீங்களே, இன்னும் சில மாதங்களில் இந்த விவசாயிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும், இந்த மக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது. எவ்வளவு தைரியமா சொல்றீங்க? போராடி கொண்டிருக்கோம் தீவிரவாதி, போராடி கொண்டிருக்கிறோம் பயங்கரவாதி, போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் புரோக்கரு. நான் கேட்கிறேன், நரேந்திர மோடிக்கு, எடப்பாடிக்கு, பியூஷ் கோயலுக்கு, மந்திரிமார் அனைவரும் கேட்கிறேன், அதை போராடக்கூடிய போராளிகள் எல்லாம் உங்கள் பார்வையில் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக பார்க்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் தீவிரவாதி தாண்டா. இவர் மந்திரம் வச்சிருக்கான், தாரக மந்திரம். அவன் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, திராணி இல்லை. அவன் சமாதானமா பேசுவதற்கு இவனுக்கு உட்கார வழி இல்லை. போராடுறவன மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்படுதா இல்லையா? இன்னைக்கு வங்காளத்தில் கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டில் நாம் மட்டும் போராடல, இந்த போராட்டத்தோடு நிறுத்த போறதில்லை. விவசாயி தெளிவாக இருக்கிறான், விவசாயி உறுதியாக இருக்கிறார். எந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் இல்லை, சட்டம் வாபஸ் பெற வேண்டும் என்பது. நரேந்திர மோடி நினைச்சா எல்லா மாடும் முட்டாது நினைச்சு முட்டாள்தனமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தியே. இப்ப விவசாயியுடைய மாடு முட்டுது பாத்தியா? இதுதான் இறைவன் சொல்லிச்சு. இன்னைக்கு முழிக்கிறான், இன்னைக்கு திணறான், இன்னைக்கு பேச வழி இல்லை, இன்னைக்கு கெஞ்சுறான். இந்த சட்டம் உங்களுக்குலாம் நல்லது செய்யும். என்ன நல்லது செய்யும்? குறைஞ்சபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க துப்புள்ள இந்த சட்டம் நல்லது செய்யுமா? அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தோட ஏற்று என்ன தெரியுமா? அரசு கொள்முதல் பண்ணுவதை நிறுத்திட்டு அம்பானி அதானி கொள்முதல் பண்ணுவாங்க. அவங்க விவசாயிட்ட நேரடியாக டீலிங் பண்ணுவாங்க. அப்படி விவசாயிகளுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையில மத்திய அரசு தலையிடாது, மாநில அரசு தலையிடாது. நீங்க தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுகள் என்று சட்டத்தில் ஏற்றி வச்சிருக்கீங்க. இந்த ஒரு சருத்து போதாதா? இந்த ஒரு காரணம் போதாதா? இந்த சட்டத்தை ஏன் குப்பையில் போட வேண்டும் என்பதற்கு இதைவிட வேற என்னடா ஆதாரம் வேணும்? நான் கேட்கிறேன், இந்த சட்டம் எதுக்கு நீ கொண்டு வந்த? இந்த சட்டம் 2020 வந்திருக்கு. அது நடந்த உண்மை என்ன தெரியுமா? 2020 சட்டம் இப்பொழுதுதான் வருகிறது. செப்டம்பர்ல தான் நாடாளுமன்றத்தை கொண்டு வர்ற அவசர சட்டமாக பிறப்பிக்க. ஆனா 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாய பொருட்களை வாங்கி அதை பதப்படுத்துவதற்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் விளை பொருட்களை சேமிக்கக்கூடிய தானியங்கி உணவு கிடங்குகளை அம்பானியும் அதானியும் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். சொன்ன அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு பாஜக அரசுக்கும் என்ன ஒப்பந்தம்? அதான கேட்கணும். அது சட்டம் வந்திருக்கு, இன்னும் நடைமுறைக்கு வருவதற்கு நாள் ஆகும். அவ இன்னும் தான் அதுக்கான வேலையை செய்யணும். ஆனா நீ ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு அது பூரா நீ முகநூல்ல ஒரு பொய் சொல்லல. முகநூல பாருங்க, அதானியினுடைய உணவு சேமிப்பு கிடங்குகள் குளிர்சாதனப்படுத்தப்பட்ட கிடங்குகளை படம் முடிச்சு காமிக்கிறா. எப்படா கேட்ட? ஒரு வீடு கட்டவே 3 மாசம் ஆகும். நீ இவ்வளவு பெரிய 6 லட்சம் மெட்ரிக் டன் சும்மாவா? ஒரு இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய விட கூடுதலான பொருட்கள் இவ்வளவு சேமிக்கக்கூடிய கிடங்குகளை ரெடி பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க ஏற்கனவே மத்திய அரசோடு ஒப்பந்தம் போட்டு திட்டம் போட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அரசு பெற வேண்டியதை பெற்று அரசாங்கம் அம்பானிக்கும் அதானிக்கும் சாதகமாக நின்று விவசாயிகளுடைய வயிற்றில் என்று சொன்னால் இவர்களை பார்த்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் சும்மா இருப்போம் என்று மோடி எண்ணிக்கொண்டார களமரம் கொண்ட. இன்னொன்று, இப்போ விவசாயி, நானும் விவசாயி, எங்கள விவசாயி எல்லாத்துல இருக்கிறார். எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாரும் அதை உணர்றோம். நீ உணர மாட்ட. ஏன் தெரியுமா? உனக்கு பொண்டாட்டி கிடையாது, பிள்ளை கிடையாது. உனக்கு என்ன பாதிப்பு போகுது?
நரேந்திர மோடிக்கு பசி எடுத்தால் சாப்பிடுவதற்கு தைவான்ல இருந்து காளான் அனுப்புவான். யோசிப்பார நரேந்திர மோடிக்கு என்னங்க பிரச்சனை? நரேந்திர மோடி போடக்கூடிய கோட்டினுடைய விலை 10 லட்சம் சொல்றான். இவருக்கு விவசாயம் பத்தி கவலை வருமா? அட ஓட்டாண்டியாக உடுத்த உடை இல்லாம கோவணத்தோடு களத்தில் இறங்கி பாடுபடக்கூடிய இந்த விவசாயியின் மீது அக்கறைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மோடி யாராக இருந்திருக்கணும்? இல்லையே. ஏழை தாயின் மகன் என்று பெருமையாக பேசுகின்றீர்களே, ஏழை தாயின் மகன் எதை சாப்பிடுவானோ அந்த எலிக்கறி நீ சாப்பிட்டியா? தவளக்கறி நீ சாப்பிட்டியா? அட ஏழை தாயின் மகன் விவசாயிய அதை சாப்பிட்டான். பசியினுடைய கொடுமை, உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்கிற எலிக்கறியை சாப்பிட்டான், தவளக்கறியை சாப்பிட்டான். ஏழை தாயின் மகன் என்று பெருமையாக பேசக்கூடிய நரேந்திர மோடி காளான வர வச்சு சாப்பிடுறீங்களே, அதனுடைய விலைகள் லட்சக்கணக்கு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அணியக்கூடிய ஆடைக்கு எவ்வளவு மதிப்பு போடப்படுகிறது, நீங்கள் செல்வதற்கு தனியாக விமானம் வாங்கப்படுகிறது, பல ஆயிரம் கோடி செலவழிச்சு. நீ ஏழையை பத்தி யோசிப்பியா? ஏழைகளை பத்தி உனக்கு கவலை இருக்குமா? எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. இல்லை என்பது இந்த நாடு நிறுவத்திருக்கிறது. சகோதரர்களே, விவசாயிகளே, உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கிறது. சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பதை பதைக்கிறது, கண்களில் கண்ணீர் பொங்குகிறது. விவசாயிகளுடைய கூட்டத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய பாபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாபா ராம்சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீக்கிய குரு ஒரு கடிதம் எழுதுகின்றார். கடிதம் எழுதி வைத்து விட்டு தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் ஆட்சியாளர்கள் பார்க்க மாட்டீர்களா? உங்கள் உள்ளங்கள் கடையாத, கண்களில் கண்ணீர் வராத, இறக்க சிந்தனையே உங்களுக்கு கிடையாத, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல முத்திரை வைத்து விட்டாரா? அட பாவிகளா! ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய உணர்வு, அவனுடைய தேவை, அதுக்கு அவன் சாவுற ஒரு கடிதம் எழுதுற. கடிதம் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. அந்த சீக்கிய மதகுரு என்ன கடிதம் எழுதியிருக்கின்றார் தெரியுமா? என்னுடைய விவசாயி, என் சொந்த பந்தம், என் மாநிலத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய உறவினர்கள் இந்த டெல்லியிலே கடும் குளிரிலோ கடுமையான சூழ்நிலையிலோ பசியோடு பட்டினியோடு தன்னுடைய உரிமைக்காகவோ வாழ்வாதாரத்திற்காகவோ போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் களத்தில் வந்து நிற்கின்றார்கள். குறிப்பாக பல விளையாட்டு வீரர்கள் தாங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு திரும்பி கொடுக்கின்றார்கள். அதிலும் முத்தாய்ப்பாக பஞ்சாபை சார்ந்த ஐஜி, ஒரு காவல்துறை ஐஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, முதலில் நான் ஒரு விவசாயியின் மகன், பிறகுதான் நான் காவல்துறை, இந்த காவல்துறை என்பது, இந்த காக்கி ஆடை என்பது போராட்ட களத்திற்கு நான் செல்லுவதை என்னை தடுக்கிறது. ஆகவே என்னுடைய டியூட்டியை விட, என்னுடைய காவல் பணியை விட என் கண்ணு முன்னால போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய விவசாயிகள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று காவல்துறை பணியை உதறி தள்ளிவிட்டு அவரும் களத்தில் சென்றிருக்கின்றார். இதையெல்லாம் அந்த பாபா ராம்சிங் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகின்றார். ஒவ்வொருவரும் விவசாயிக்காக, இந்த ஏழை மக்களுக்காக பாடுபடக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்காக தன்னால இயன்றதை செய்தால் என்னையால எதுவும் செய்ய முடியல, நான் எதை திரும்ப செலுத்த முடியல. ஆகவே என்னுடைய உயிரை மாய்த்து இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று கண்ணீர் கடிதம் எழுதி வைத்திருக்கின்றாரே. நரேந்திர மோடி அவர்களே, உங்கள் கண்கள் கசியவில்லையே, உங்க நெஞ்சில ஈரம் இல்லையே, உங்க உள்ளத்துல மனிதநேயம் இல்லையே, என்னடா நீங்க நாட்டை பார்க்கறீங்க? மற்றதுக்கெல்லாம் வருவீங்க, எல்லாரும் வாங்க, நாமெல்லாம் ஹிந்து, நாமெல்லாம் அது. போராடுறவன் ஹிந்து இல்லையா? செத்தவன் ஹிந்து இல்லையா? விவசாயி ஹிந்து இல்லையா? அந்த விளைநிலத்தை விற்க தயாரானவன் ஹிந்து இல்லையா? சொல்லுங்க. மற்றதுக்கெல்லாம் மதத்தை பத்தி பேசுவீங்க, சாதியை பத்தி பேசுவீங்க, மக்கள்கிட்ட உணர்வை தூண்டுவீங்க. இப்ப சாவ தயாராக களத்துல நிக்கிறாரு, இவன் எந்த மதத்துக்காரு சொல்ல முடியுமா? இல்லை என்று மறுக்க முடியுமா? அப்படி சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியுமா? கஷ்டப்படுறாண்டா. இதுவரை டெல்லியில் நடந்த போராட்டத்தில் 22 பேர் குளிரால செத்துருக்கான். பாருங்க, டெல்லியில குளிர்ல, வெறும் குளிர்ல
வீட்டுக்கு போக முடியாது, ஆடைகள் இல்லை, எல்லாம் வயசானவங்க போய் கிடக்குறாங்க. டெல்லியில நம்ம ஊர் மேல கடும் குளிர், வழி இல்லை. ஒண்ணு ஊருக்கு போனா விவசாயம் பண்ண முடியாம சாவணும், அதை விட போராட்டத்தில் செத்து போவோம் என்று இதுவரை 22 நாட்களில் 22 விவசாயிகள் பலியாய் இருக்கின்றார்களே. என்ன கொடுமை தெரியுமாங்க? இப்படி விவசாயிகளுடைய போராட்டம், விவசாயிகளுடைய பாதிப்பு, இவற்றை உலக நாடுகள் பார்த்து ஆச்சரியப்படுறான். கனடாவுடைய பிரதமர் சொல்லுகின்றார், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க கூடாது, இப்படி செத்து மறிகின்றார்களே, கடும் குளிரில் பாதிக்கப்படுகின்றார்களே. யாரு? இன்னொரு நாட்டுடைய பிரதமர் சொல்றான், ஐநா சபையின் பொதுச் செயலாளர் சொல்றான், விவசாயிகள் பிரச்சனை தீருங்கப்பா. அவன் பாடுபடக்கூடியவன், உணவு உற்பத்தி பண்ணக்கூடியவன். வெளிநாட்டில வேற நாட்டில அந்த அதிபர், அந்த பிரதமருக்கெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது, கருணை இருக்கிறது, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீருங்கள் என்று அவங்க குரல் கொடுக்கிறார். அதனால பாசிச பாஜக நரேந்திர மோடி போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாம என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அம்பானிக்கு புதியதாக பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்று அங்கமே தாளாட்டி கொண்டிருக்கின்றாரே. இதுதான் பாசிசத்தினுடைய கொடூர முகம் சகோதரர்களே. இந்த பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும், வேறறுக்கப்பட வேண்டும். இவர்கள் சாதாரண மக்களுக்கான பிரதமர் அல்ல, அம்பானிக்கான பிரதமர், அதானிக்கான பிரதமர், அவங்க வீசக்கூடிய எலும்பு துண்ட கவ்வக்கூடிய பிரதமர். என்ன யோக்கியதை இருக்கு உனக்கு? என்னடா யோக்கியதை இருக்கு? நீங்க ஆட்சி செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? எதுக்கு நீங்க ஆட்சி கட்டில இருக்கிறீங்க? போராடுற விவசாயி, பாவப்பட்டவன், எலிக்கை சாப்பிடக்கூடிய அவனுக்கு துப்பு போசும் நேரம் இல்ல. கங்கனா ராவத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நடிகையோட பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றீர்களே, அவர்களை விட இந்த விவசாயி மோசமா? இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படக்கூடிய விவசாய மோசமா? சிந்திங்க மக்களே, கூட்டி நிற்கிறோமே, கூடி நிற்கிறோமே, சிந்திச்சு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய தலையெழுத்து, நம்முடைய விதி, நமக்கு பிரதமராக இருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி மனிதர்கள் மீது கொண்ட கவலை என்ன, அக்கறை என்ன? எல்லா சட்டத்தையும் கொண்டு வருவான். ஜிஎஸ்டி கொண்டு வந்து வியாபாரிகளை பூரா நொறுக்கணும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சொல்லு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ரோட்டுக்கு கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து இப்ப விவசாயிகளுடைய மடியில் கை வைத்திருக்கின்றார்கள். இந்த நரேந்திர மோடிக்கு இந்த கூட்டம் சவால் விடுகிறது. நரேந்திர மோடி அவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். விவசாயிகள் டெல்லியில் போராடுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்காக துணை நிற்க இந்தியா முழுவதும் மக்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சட்டம் வாபஸ் பெறுவரை போராட்டம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். இந்த சட்டத்தை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் உங்களை தேர்தலில் சரியாக சந்திப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். எடப்பாடி அவர்களே, வார்த்தை மாறி பேச வேண்டாம். தோல் கொடுக்க விவசாயிகளோடு தோல் நின்றால் வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை என்றால் தமிழக மக்கள் எடப்பாடியை இன்னும் மோசமான நிலைக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று இந்த விவசாயிகளின் போராட்டம் ஓங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அந்த விவசாயிகளுக்கு நாங்களும் துணை நிற்போம். ஒவ்வொரு இந்தியர்களும் துணை நிற்பார்கள், ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் துணை நிற்பார்கள், ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் துணை நிற்பார்கள். விவசாயிகள் நாட்டின் செல்ல பிள்ளைகள். அவர்கள் கண்கலங்கினால் இந்த மத்திய அரசு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். இந்திய மக்களின் போராட்டம், இந்திய மக்களின் போராட்டம். விவசாய திருத்த சட்டம், விவசாய திருத்த சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசை, கொண்டு வந்த மத்திய அரசை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். வேளாண் திருத்த சட்டத்தை, வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். இந்தியா முழுவதும் வீதியில் இருக்கும், இந்தியா முழுவதும்
அத்தியாவசியம் இல்லை என்றால் பதுக்கும் பொருட்களின் பட்டியலில் தானே வந்து சேர்ந்துடமே விளையும் மின்னை தொட்டிடமே என்ன செய்வோம் ஏழை மக்கள் என்ன செய்வோம் மத்திய அரசே